டிசம்பர் 25 ஹிந்து நியூஸ் பேப்பர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஜில் ஸ்டேட்ஸ் டு ஹோல்ட் என்ஃபோர்ஸ் எஸ்சி அரவலிஸ் ஆர்டர். ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சஸ்டைனபிள் மைனிங் ப்ராக்டிஸ்க்கான பிளான் கொடுங்க, அதுக்கப்புறம் வந்து ஆரவலிஸை ஃபர்தராக மைனிங் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரிலேட்டாக வந்து எடிட்டோரியல் ஒரு ஆர்டிகல் இருக்குது, அது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இஸ்ரோ சென்ஸ் டு லோ எர்த் ஆர்பிட் லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். ஸோ ப்ளூபேர்ட் பிளாக் 2, அதாவது ப்ளூபேர்ட் சேட்டலைட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இருக்கிறது இதுதான் லார்ஜஸ்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட். 6000 kgs ஆஃப் வெயிட் இருக்குது. ஓகேவா? ஸோ அவ்வளோ ஃபேக்ட் நமக்கு தேவையில்லை. ஆனால் நாசா கூட நம்ம பேர் பண்ணி பண்ணுறது இது ஒன் ஆஃப் தி சிக்னிஃபிகன்ட் இன்சிடென்ட் 2026. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நிசார் சேட்டலைட் பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நாசா கூட சேர்ந்து கம்யூனிகேஷன் சேட்டலைட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ளூபேர்ட் கம்யூனிகேஷன் சேட்டலைட் இருக்குல்ல, இது மொத்தம் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. 5 தனித்தனி பார்ட்ஸ் கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று லான்ச் பண்ணுவாங்க. இப்போ செகண்ட் பார்ட் மட்டும் லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 1, 2 எல்லாமே வரும். 1, 3 எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இதில் யூஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா LVM3 சொல்லுவாங்க, லான்ச் வெஹிக்கிள் மாடியூல் 3. ஓகேவா? மோஸ்டான சேட்டலைட்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் லான்ச் பண்ணுறது LVM1, LVM2 வந்து இண்டிஜினியஸாக பில்ட் பண்ணது. இதுவும் இண்டிஜினியஸ் தான் LVM3. ஆனால் LVM3ன்றது ஹெவி வெயிட் சேட்டலைட், அதாவது 6000 tons வரைக்கும் லோ எர்த் ஆர்பிட்டில் புஷ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்க ஒரு வெஹிக்கிள் அது. ஓகேவா? அண்ட் இதை வந்து பாகுபலி ராக்கெட்னு சொல்கிறாங்க. சும்மா ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது சும்மா இந்த நேம்காக சொல்கிறாங்க, மற்றபடி எதுவும் இல்லை. லைட்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ வேறு எதுவும் இல்லை அந்த பேஜில். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 6ல் பிரதான மந்திரி கிராம் சடக் யோஜனான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்குது. இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்குன்னா வந்து ரூரல் கனெக்டிவிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுலையும், ஆல் டைம் வெதர் கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுலையும், ப்ளஸ் வந்து ஃபார்மர்ஸ் டு மல்டி கனெக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுல கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஸ்கீம் லிங்க் ஆகும். ஓகேவா? ஸோ மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்கீம். ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க இது ரிலேட்டடாக. ஸோ மஸ்ட் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இந்த ஸ்கீம் பற்றி. ஓகேவா? இது கூட வந்து மற்ற இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாரத் மலா ப்ராஜெக்ட் நம்ம இதுக்கு இன்டெகிரேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே இன்டெகிரேட் ஆகி வரும். பட் ஸ்டில் வந்து இப்போ அக்ரிகல்ச்சர்னு ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் கிராம் சடக் யோஜனா இல்லாமல் நீங்கள் அதை ஆன்சர் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ அந்தளவு இம்பார்ட்டன்டான ஸ்கீம் இது. நெக்ஸ்ட் வந்து எடிட்டோரியல்மா. எடிட்டோரியலில் ஃபஸ்ட்டு க்ரீன் வாஷிங். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக மைனிங் பாலிசிஸ் வந்து ஆரவல்லி ரேஞ்சஸில் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சுன்னா, மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபார் சஸ்டைனபிள் மைனிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் சொல்லுங்க. அது கீழே எப்படி நாங்கள் மைனிங் பண்ண போகிறோம், அந்த ப்ராக்டிஸ் எப்படி சஸ்டைனபிளாக இருக்கும்னு சொல்லி டீட்டெயில்டு ப்ரொசஸ் கொடுங்க. அப்போ வந்து ஃபர்தராக நியூ லைசன்சிங் வந்து அலோவ் பண்ணலாம். இப்போதைக்கு இருக்க லைசன்சிங்கை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் என்னன்னா, இந்த மைனிங் விஷயத்துல ப்ராப்ளம் என்னன்னா எக்கலாஜிக்கல் கான்சிக்வன்சஸ். ஏற்கனவே நம்ம பண்ணிட்டு இருக்க விஷயம், ஏற்கனவே மைனிங் பண்ணுறதோட எக்கலாஜிக்கல் கான்சிக்வன்சஸ் டிஃபாரஸ்டேஷன் நடக்குது, சாயில் டிகிரேடேஷன் நடக்குது. இப்போ வந்து மைனிங் ஆக்டிவிட்டிஸ் வந்து எங்கே இருக்குது, ஆரவல்லி ரேஞ்சஸ். அங்கேருந்து நியர்பை ஏரியாவில் தான் இருக்கிறது வந்து டெல்லி இந்த மாதிரி ரீஜன்ஸ். ஸோ டெல்லி ஆல்ரெடி வந்து பொல்யூஷன், டஸ்ட் இந்த மாதிரி ரொம்ப அஃபெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபர்தராக லைசன்சிங் பண்ணுறதுமே அது கான்ட்ரிபியூட் பண்ணும். அண்ட் தென் வந்து இப்போ நாட் ஜஸ்ட் வந்து இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்கு, அதாவது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து ஹோல்டு பண்ணல, நீங்கள் வந்து மைனிங் பண்ணுறதை ஹோல்ட் பண்ணல, ஜஸ்ட் வந்து ப்ராப்பராக லைசன்ஸ் பண்ணிட்டு சஸ்டைனபிள் ப்ராக்டிஸோடு கொண்டு வாங்க. இது வந்து நார்மலாக போச்சுன்னா ஃபர்தராக என்விரான்மெண்ட் இன்னும் டிகிரேட் பண்ணும். அண்ட் தென் இந்த ஆரவல்லி கிரீன் பெல்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்குது. ஸோ அது என்னன்னா வந்து சஸ்டைனபிள் ப்ராக்டிஸ்க்கு என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஆரவல்லி ரேஞ்சஸில் இருக்க ஒரு பிளான். ஓகேவா? ஸோ இந்த பிளான் என்னது லைட்டாக டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏற்கனவே ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆரவல்லி ரேஞ்சஸில் பீப்புள்ஸ் இருப்பாங்களே, அந்த பீப்புள்ஸோட ரீஃப் சைட்ல இருந்து கரெக்டாக 100 மீட்டர்ஸ் வரைக்கும் தான் வந்து மவுண்டன்ஸ், மற்ற எல்லாமே மவுண்டன்ஸாக கணக்கெடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஆரவல்லியில் இருக்க எல்லா மலையிலையுமே ஆளுங்க இருப்பாங்க. இந்த தீரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா கூட ட்ரைபல்ஸ் அங்கே இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே என்னன்னா, ட்ரைப் பாப்புலேஷன் அதிகமாக இருக்க ஏரியா. அங்கே வந்து நீங்கள் எல்லாத்தையுமே வந்து 92% ஆஃப் மவுண்டன்ஸ் சொல்கிறீங்க. அப்போ 92% ஆஃப் ஹில்ஸ் வந்து மைனிங் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்றது கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த பேசிக் டெஃபினிஷனே வந்து ஃபால்சிஃபைடாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணால் தான் மைனிங் வந்து எடுத்துகிட்டு வர முடியும். அதே மாதிரி இந்த விஷயம் கன்டினியூ பண்ணுறதுனால என்ன ஆகும்னா வந்து ஏற்கனவே ட்ரஸ்ட்ன்றது கவர்னன்ஸில் ரொம்பவே கம்மியாகிட்டே இருக்குது பீப்புள்ஸ்க்கு, மெயினாக ட்ரைப்ஸ்க்கு. ஸோ இது இன்னுமே வந்து அதை டெட்டோரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஒரு கவர்னன்ஸ் எப்போ எஃபிஷியண்டாக இருக்குன்னா, அங்கே டிரான்ஸ்பரன்சி, அக்கௌண்டபிலிட்டி அண்ட் அப்போசிஷனோட வாய்ஸஸை ஹியர் பண்ணும் போது தான், டெமோக்ராட்டிக் ரெப்ரஸன்டேஷன் இன்க்ரீஸ் ஆகும் போது தான் அங்கே இருக்க எஃபிஷியன்சியும் பப்ளிக் சர்வீஸ் டெலிவரியும் ப்ராப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் மொமெண்ட். ஸோ நம்ம ரேர் எர்த் மினரல்ஸ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம், கிரிட்டிக்கல் மினரல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதோட கான்ட்ரிபியூஷன் டு வந்து வெஹிக்கல்ஸ் அண்ட் செமிகண்டக்டர் சிப்ஸ் தான் அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக. ஓகேவா? ஸோ இப்போ இதில் என்ன ஆர்கியூ பண்ணியிருக்காங்கன்னா வந்து இதுக்கான பிளான் இப்போ வந்து நம்ம வந்து 6000 crores 7000 crores கொடுத்து பிளான் வந்து ரேர் எர்த் மேக்னெட் மினரல்ஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறது, அதாவது ரிசோர்ஸை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் அதுக்கான ரெசிடென்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்ட இல்லை. இப்போ நம்ம ரிசோர்ஸை மட்டும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு அதை வேற கண்ட்ரி கொடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி திருப்பி நம்ம வாங்கினா நமக்கு அதில் லாஸ் இருக்கும்.
அதே மாதிரி இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கும் போதா இருக்கட்டும், சைனாவோட டிராஸ்டிக் எக்கனாமிக் பாலிசிஸாக இருக்கும், யூஎஸோட டிராஸ்டிக் எக்கனாமிக் பாலிசிஸாக இருக்கும், எதுவுமே வந்து ஃபேவராக நம்ம நம்ப முடியாது. ஏன்னா குளோபல் வார்ல்டு ரொம்பவே டைனாமிக்காக இருக்குது. எப்போ யாரோட ரிலேஷனில் ஒழுங்காக இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது நமக்கு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ஒரு எக்ஸ்டர்னல் கண்ட்ரியை ப்ராசஸிங்காக டிமாண்ட் பண்ணுறதுன்றது ஒரு வந்து கொஸ்டினபிள் பாயிண்ட் மாதிரி. ஸோ அப்போ ரெஃபைனரி, அதாவது ரிசோர்ஸை ரெஃபைனரி பண்ணுற ப்ராசஸ் டொமஸ்டிக்காக கொண்டு வரணும். டொமஸ்டிக்காக கொண்டு வந்தால் மட்டும்தான் அதை எஃபிஷியண்டாக வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். ஃபியூச்சரில் சப்ளை ரெசிலியண்டாக நம்ம இருக்க முடியும், டிமாண்ட் ட்ரிவனாகவும் இருக்க முடியும். இப்போ ஒன்றுத்த மட்டும் நம்ம டிமாண்ட் பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதில் ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நேஷனல் கிரிட்டிக்கல் மிஷினை வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணுங்க, ஜியோலஜிக்கல் சர்வேலேருந்து எந்தெந்த மினரல்ஸ் எங்கெங்கே இருக்குன்றதோ ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து மோனோசைட் சான்ஸ் நம்ம பார்த்துருப்போம், இதுக்குன்னா தோரியம் டெபாசிட்ஸுக்காக பார்த்துருப்போம். ஈவன் அந்த மோனோசைட் சான்ஸில் கூட மைனர் ஆக்குபேஷன்ஸ் ஆஃப் வந்து யார் இருக்காங்கன்னா ரேரெட் மேக்னெட்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே தெரிஞ்சிடும். ரேரெட் மேக்னெட்ஸ் இந்த நியோபியம் அந்த மாதிரிலாம் மேக்னெட்ஸ் வரும். ஸோ அதுவுமே லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் நியூஸ் வந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் டேரக்ட். ஓகேவா? அண்ட் தென் வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து சப்ளை செயின் வந்து ரெசிலியன்ட் ஆகிறது தான் வந்து குளோபல் டைனாமிக்ஸ் இருக்க ஒரே சொல்யூஷன். எதுக்குன்னா வந்து ஃபர்தராக சப்ளை செயின் பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கும் குளோபல், அதாவது இந்தியன் ரெசிலியன்ஸ் கொண்டு வரதுக்குமே வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ த டெலிபரேட் அன்மேக்கிங் ஆஃப் இந்தியாஸ் ரைட் டு ஒர்க். ஸோ இந்த ஆர்டிகல் எதை பற்றினா வந்து விபிஜி ராம்ஜி ஆக்டும் ப்ளஸ் வந்து எம்ஜி நரேகாவும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. இவங்க ஜோயா ஹசன், இவங்களை வந்து நம்ம ஆப்ஷன்ஸ் இருந்தால் திங்கர்ஸாக தாராளமாக யூஸ் பண்ணலாம் இவங்க. ஓகேங்களா? நிறைய இது யூஸ் பண்ணியிருப்பாங்க, இதுலையுமே கரெக்டாக யூஸ் பண்ணலாம். பொலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் தான் இவங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரெண்டுத்துக்குமே இருக்க ஃபர்ஸ்ட் ஐடியாலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றாங்க. ஏன்னா வந்து காந்தி அண்ட் ஆர்எஸ்எஸ்ன்றது ஏற்கனவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி, எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போது அந்த காந்தின்ற நேமுக்கு யூஸ் பண்ணுறது உங்களுக்கு விஷ் இல்லை, அதனால வந்து விபிஜி ராம்ஜி அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டு வந்திருக்காங்க ஒரு டேகு. ஸோ இதுவுமே வந்து அந்தளவு வந்து அந்த ஐடியாலஜிக்கல் அண்ட் பொலிட்டிக்கல் நேமுக்காக மாற்றின மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் வந்து இதில் வந்து இயான் ட்ரிசே அப்படின்றவங்க யாருன்னா இவங்க தான் வந்து ஜீன் ட்ரிசே யாருன்னா இவங்க தான் வந்து அந்த எம்ஜி நரேகா ஸ்க்ரீன் பண்ணால் சீஃப் ஆர்கிடெக்ட். ஓகேவா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிளான் நாங்கள் எதுக்கு போட்டோமோ அதுலேருந்து இது வந்து டைவர்ட் ஆகி போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கிரிட்டிசிசம் பாயிண்ட்ஸாக தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம், ஈவன் வந்து மெயின்ஸில் கூட யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து அண்ட் தென் இது நம்ம எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தான். 60-10 60-40 ரேஷியோ ஃபர்ஸ்ட் 90-10 இருந்துச்சு, இப்போ 60-40. ஸோ ஸ்டேட் பர்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. இவங்க என்ன அதிகமாக பேசுறாங்கன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டியை கொண்டு வரதுக்காக கொண்டு வந்த ஸ்கீம். பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எப்போ வரும்னா மெட்டீரியல் செக்யூரிட்டியும் இன்ஸ்டியூஷன் அரேஞ்ச்மெண்ட்ஸும் அதுக்கு ஃபேவராக இருக்கும் போது, அண்ட் இன்ஸ்டியூஷன் கேரண்டிஸும் அது கொடுக்கும் போது. இப்போ அது ரெண்டுமே ஃபேவராக இல்லைன்னா பொலிட்டிக்கல் ஈக்குவாலிட்டி எங்கே இருக்கும்? ஸோ இப்போ வந்து நம்ம பொலிட்டிக்கல் யூனிஃபார்ம் மெட்டீரியல் செக்யூரிட்டி வந்து எதனாலனா அது டிமாண்ட் ட்ரிவன் அப்ரோச்சாக இருந்துச்சு. கவர்மெண்ட் வந்து எந்த டேஸ் ஸ்கீம் வரணும்னு சொல்ல மாட்டாங்க, நீங்கள் வந்து சைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேலைக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. இப்போ கவர்மெண்ட் வந்து அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. கரெக்டாக இப்போ லாஸ்ட் வீக் நேற்று கூட வந்து 80,000 crores மேலே ஸ்பெண்ட் பண்ணுறோம், 80,000 lakh crores மேலே ஸ்பெண்ட் பண்ணுறோம் இதில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது விஷயம் என்னன்னா அங்கே வந்து அப்ரோச். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அக்ரிகல்ச்சர் டேஸ் இருக்கும், 180 days மட்டும் தான் ஒர்க் இருக்கும்னா மற்ற டைமில் வேலை வாய்ப்புக்கு எங்கே போவாங்க? இப்போ COVID-19 மாதிரி டைம்ஸ் எல்லாத்தையுமே இதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரூட்டாக இருந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து லிவ்லிஹுட் என்ஷூர் பண்ணது இதுதான். ஸோ டெமோக்ராட்டிக் பிரின்சிபல், டெமோக்ராட்டிக் இன்னோவேஷனான எம்ஜி நரேகா எந்த அளவுனா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பேசிக் ஐடியாலஜி, லேபர் யூனியனோட கொலாபரேஷனோட செஞ்ச ஒரு விஷயம். ஸோ அது வந்து பில் வந்து அனானிமஸாக பாஸ் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அப்போசிஷனில் பெருசாக ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல், ஏன்னா கன்சல்டேஷனோட உருவான ஒரு பில்லு, கோயலேஷன் கவர்மெண்ட்டில் பாஸ் ஆன ஒரு பில்லு. ஸோ அது எந்த அளவு வந்து கன்சஸ் பேஸ்டாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ இருக்க பில்லு அவ்வளோ அப்போசிஷன் இருந்ததுக்கு, அவ்வளோ வாக் அவுட்ஸ் இருந்ததுக்கு, அதை டிமாண்டை கன்சர்னே பண்ணாமல் ஒரு பில் மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அது எந்த அளவு ரைட் டு லைஃபே வந்து பாதிக்குது, ரைட் டு லிவ்லிஹுட்டே பாதிக்குது. ஸோ வந்து ஒரு பில் அந்த ஏற்கனவே 2 decades இருக்கு அந்த பில்லு. கரெக்டாக இப்போ 2 days ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் போயிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதை கேட்டால் இன்னும் 10 daysக்கு வந்து எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு பில்லு அனானிமஸாக பாஸ் ஆகுது, அது மீன் வந்து ஒன் சைடாக பாஸ் ஆகுறதுக்கு 2 daysல பாஸ் பண்ண முடியும். ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் 2 days சேஞ்ச் பண்ண முடியும், அதுக்கு டிசன் தெரிவிக்கிறதுக்கு மட்டும் 10 days தேவையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே என்னன்னா பொலிட்டிக்கல் ரைட்டு அண்ட் இட்ஸ் அலைன்ட் வித் லிவ்லிஹுட்ன்றது பேசிக் ரெண்டுத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணுது ஒரு இண்டிவிஜுவலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் நியூ லேபர் கோட்ஸ் த த்ரெட்ஸ் ஆஃப் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ். ஸோ இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து கவர்மெண்ட்டோட 4 வேஜ் கோட்ஸ் இருக்குல்ல, என்னன்னா வந்து இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ், வேஜஸ் அண்ட் சோஷியல் செக்யூரிட்டி அண்ட் ஆக்குபேஷன் ஹெல்த். ஸோ இந்த 4 கோடியுமே வந்து டிக்ரிடைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் ஒர்க்கர்ஸ், அதாவது இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில் இருக்காங்க. 90% ஒர்க்கர்ஸ் அவங்க தான், அண்ட் 65% ஆஃப் ஜிடிபிக்கும் அவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அவங்களை எந்த அளவு நீங்கள் அட்ரஸ் பண்ணுறீங்க? இப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன சொல்லிருந்துச்சுன்னா கன்சல்டேஷன் பண்ணுறது தான் வந்து ஒரே எய்ம் இதில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோட்ஸ்லாம் நிறைய இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாஸ் இருக்குது, அதை கோடிஃபை பண்ணி நாங்கள் 4 லாவில் கொண்டு வரோம்னு சொன்னது தான் வந்து யூனியன் கவர்மெண்டோட மெயின் அஜெண்டா. ஆனால் இங்கே என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கோடிஃபை பண்ணுற பேரில் யூனிவர்சலைசேஷன் பண்ணியிருக்காங்க. யூனிவர்சலைசேஷன் பண்ணும்போது ஒன் சைஸ்
ஃபிட் ஆல்ன்றது இந்தியாவுக்கு எப்பவுமே செட் ஆகாத ஒரு அப்ரோச். ஈவன் நம்ம வந்து ஸ்டேட்ஸ் பிரிக்கிறது வந்து இப்போ வரைக்குமே அது வந்து நம்மளுக்கு ஒரு நாமாவே இருக்கு. ஸோ இப்போ இதில் மட்டும் எப்படி இருக்கும், யூனிவர்சலைசேஷன்ன்றது ஒரு மித்தாவே இருக்கு இதில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பில்டிங் அண்ட் அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் இருக்குல்ல, அந்த ஆக்ட் இருக்கிற 180 ரூல்ஸ் இருக்கு. எதுக்குன்னா வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் சேஃப்டி என்ஷூர் பண்றதுக்கும் அவங்க ப்ரொசீஜர் ஃபாலோ பண்றதுக்கும். ஆனா இப்போ இருந்த கோர்ட்ஸ்ல வந்து அந்த கோர்ட் சேஃப்டி வந்து எதுவுமே இது பத்தி ஹைலைட்டே பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் வந்து ஒரு செக்டருமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு கைண்ட் ஆஃப் வந்து டிசீஸோ ஒரு கைண்ட் ஆஃப் வந்து ஹெல்த் டிசார்டரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ சிலிகாசிஸ்ன்றது வந்து லங்ஸ்ல வந்து அந்த டஸ்ட் அதிகமாக செடிமெண்ட் ஆகி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ்க்கு ஆகிறது. அதே மாதிரி வந்து க்ரானிக் ஐ இன்ஃபெக்ஷன்லாம் எதுக்கு ஆகும்னா வந்து அக்ரிகல்ச்சரில் பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்றவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து என்னன்னா செக்டார் சிக்னிஃபிகன்ஸ். இதை நீங்க ஒன் சைஸ் ஃபிட் ஆல்ன்றதை வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க. நெக்ஸ்ட் ஐஎல் இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் கன்வென்ஷன்ஸ் இருக்குல்ல, 61, 81 அண்ட் 161 இது எல்லாத்தையுமே வந்து இது வயலேட் பண்ணுது. அண்ட் தென் வந்து எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி விஷயத்தை பற்றியுமே வந்து ரொம்ப சைலண்டாக இருக்காங்க இந்த கோர்ட்ஸில் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சோஷியல் செக்யூரிட்டி கோடுன்றது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறீங்க? இப்போ பிடிஎஸும் வெல்ஃபேர் ஸ்கீம் தான், எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம் தான். இப்போ வெல்ஃபேர் ஸ்கீம் எதை மென்ஷன் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் போடும்போது இந்த பிடி ஃபேக்ட்ரி சிகரெட் ஃபேக்ட்ரிஸை ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு செஸ் போட்டிருந்தாங்க. அந்த செஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அவங்களோட ஹெல்த் என்வரன்மெண்ட் டெவலப் பண்ணுறதுக்காக போட்டிருப்பாங்க. ஸோ அந்த செஸ்ஸை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் அதுக்கேற்ற எந்த இனிஷியேட்டிவுமே எடுக்கல, அவங்களோட ப்ரொடெக்ஷனுக்கு எதுவுமே கொண்டு வரல. அப்போ இங்கே வந்து அவ்வளோ பெரிய ஹாலோ இருக்கு அட்ரஸ் பண்ணாம. ஸோ இது எல்லாமே வந்து மஸ்ட். எதுக்குன்னா வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு லா வருதுன்னா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்மல் செக்டர்ஸ், அங்க இருக்க லேபர்ஸ், அங்க இருக்க கவர்மெண்ட்டை பேஸ் பண்ணியிருக்கணும். ட்ரை பார்ட்டி கன்சல்டேஷன் சொல்றாங்க. கவர்மெண்ட், எம்ப்ளாயி, ஒர்க்கர் இங்க மூணுமே சேர்ந்துதான் ஒரு லேபர் லா வரணும். அதை விட்டுட்டு தனித்தனியா பார்க்கும்போது இது எந்த விதத்துமே வந்து பாசிட்டிவா இருக்காது. ஸோ எண்டப் பண்றது என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கான ஸ்பெசிஃபிக்கா வந்து ஒரு லாஸ் வச்சிருக்காங்க அவங்களோட செக்யூரிட்டி கோட் ஆக்ட் கீழே. பட் ஆனா மற்ற ஃபார் ஆந்திரா பிரதேஷ் இந்த மாதிரி ஆக்ட் அபாலிஷ் பண்ணிட்டு இதை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ என்னன்னா தமிழ்நாடு, கேரளா மாதிரி கண்ட்ரிஸ் ஸ்டேட்ஸ் வந்து இதுக்கு ஸ்டுட் பண்றது எந்த அளவு ஃபேவரா இருக்கும்னா வந்து அவங்களோட நார்ம்ஸே வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்க ரிஜிடான ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க. அந்த ரிஜிடான சிஸ்டம் பிரேக் பண்ணி பேசுறதுன்றது வந்து சோஷியல் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணாத ஒர்க்கர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றாங்க இதுல. ஓகேவா? ஸோ டிஜிட்டல் நார்கசியஸ். ஸோ இது இந்த ஆர்டிகல் என்ன கம்ப்ளீட்டாக ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங் பற்றி தான். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஏஐ வந்து நம்ம எந்த அளவு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சாட்ஜிபிடி மாதிரி இன்டர்ஃபேஸாக இருக்கட்டும், நம்ம எந்த அளவு பேசணும்னா அது நம்மளுக்கு கை சீக்கிர மாதிரியே பேசும் மோஸ்ட்டாக. அவங்களும் அதை சொல்கிறாங்க ஃப்ளாட்ரி வேர்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு விஷயத்தை வந்து நீ தப்பு அப்படின்னு சொல்லிட்டுனா வா வாட் அன் ஐடியா, வாட் அன் அப்ரோச் அப்படின்னு சொல்லிட்டு, வாட் அன் நுவான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுது. ஜென்ரலாகவே ஹியூமன்ஸ்க்கு எப்படி இருக்கும்னா அப்ரிஷியேட் பண்ணால் நம்ம அதை ஓகே நம்ம ரிசீவ் பண்ணிட்டு இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணால் அதை அக்செப்ட் பண்ண மாட்டோம் அவ்வளோ சீக்கிரத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஆர்டிகலில் ரொம்ப நல்லா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ராஜாங்களா இருந்தாங்க, ராஜாங்களை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எப்போ வந்து ஒரு ஆள் இருந்துச்சோ அந்த எம்பையர் நல்லா இருந்துச்சு. எப்போ வந்து அவனுக்கு ஃபேவரேட்டா பேசுற மாதிரியே வந்து மினிஸ்டர்ஸ் இருந்தாங்களோ அப்பெல்லாம் அந்த அவ அடுத்த ஜென்ரேஷனோ அடுத்த எம்பையர் வந்து புதுசா தான் வந்துச்சு தவிர அந்த எம்பையர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த விஷயம் தான் இங்கேயும் பண்ணுது. இப்போ ஒரு ஹியூமன்ன்றது ஹியூமன் எவல்யூஷன் கொஸ்டின் பேஸ் பண்றது தான் இருக்கு. அந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணும் போது அதுக்கான ஆன்சர் வந்து அது ரைஸே பண்ண விட மாட்டேங்குது நம்மள. இப்போ நம்ம விஷயம் நீங்க சூப்பரா பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த டாபிக் அது ஒரு பேசவே மாட்டோம். அதை மோஸ்டா இக்னோர் பண்ண தான் பார்ப்போம். ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் இருக்கு. அப்போ ஏஐன்றது நம்மள ஃபிளாட்டரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு மித்து மயோப்பியாலே வச்சிருக்கு தவிர நம்மளோட ஹியூமன் பேசிக் இன்ஸ்டிங்டான இன்னோவேஷனையும் கொஸ்டினிங்கையும் வந்து எவால்வ் பண்ண விட மாட்டேங்குது. ஸோ கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு ப்ராப்ளமா வந்து நின்றுது. அந்த கியூரியாசிட்டி தான் ஹியூமனோட பேசிக் இன்வென்ஷன். ஸோ இந்த கியூரியாசிட்டியுமே வந்து இது வந்து டெவலப் ஆக விட மாட்டேங்குது. இவர் இன்னும் டீப் என்ன சொல்றாருன்னா வந்து நம்ம டூம்ஸ்டே எதை நினைச்சிருக்கோம்னா ஏஐ வந்து இந்தியா ஐ மீன் டெக்னாலஜி வந்து ஹியூமன்ஸை கண்ட்ரோல் பண்றது. ஆனா ரியல் டூம்ஸ்டே எப்போ ஆரம்பிக்குதுன்னா ஹியூமனோட திங்கிங் வந்து ஸ்டாப் ஆகுதோ, எப்போ வந்து அவன் கொஸ்டின் பண்றதை ஸ்டாப் பண்றானோ, எப்போட கியூரியாசிட்டி எண்ட் ஆகுதோ அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஏஐன்றது நம்ம கியூரியாசிட்டியை எண்ட் பண்றதுக்கான ஒரு பிகினிங் ஸ்டெப் ஆஃப் டூம்ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 12 சைனா யூசிங் எல்ஏசி டிஸ்எங்கேஜ்மெண்ட் டு ரீசெட் இந்தியா டைஸ். ஸோ இப்போ ஆல்ரெடி சைனா வந்து இந்த எல்ஏசி ரீஜன்ஸ் வந்து நாங்கள் வெளியே வந்துடும் டிஸ்எங்கேஜ் ஆகிறோம்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது நமக்கு பெரியனா லைட்டாக தெரிஞ்சுக்கலாம். ஆனால் வந்து சைனா வந்து எந்த அளவுனா இப்போ யூஎஸ் தான் வந்து பாகிஸ்தான் நம்ம சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க, வெப்பன்ஸ்லாம் ஏர்கிராஃப்ட்லாம் சப்ளை பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கோம். சைனாவுமே வந்து அவங்க கிட்ட இருக்க ஏர்கிராஃப்ட்லாம் வந்து அவங்க சப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாமே நமக்கு த்ரெட்டாக தான் இருக்கு. நம்ம எந்த அளவு டிஃபென்ஸ் சேஃபாக வச்சுக்கிறோமோ அது நமக்கு சேஃப்டி. ஓகேவா? ஸோ நம்ம இந்த லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல், லைன் ஆஃப் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் டுரான் லைன் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே எங்கெங்க இருக்குன்னு லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அண்ட் தென் வந்து ஆர்மி டெப்ளாய்ட் இன் வைலன்ஸ் ஹிட் வெஸ்ட் கார்பி ஆங்லாங் பிளாட்யூன்றது
நார்த் ஈஸ்டர்ன் மோஸ்ட் ரீஜன் எதுக்குன்னா வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் ரீஜன் எதுக்குன்னா வந்து இந்தியாவோட பெனின்சுலர் ஏன்ஷியன் பெனின்சுலர் இந்தியான்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஸோ இது ஜாகிரபிக்கலாக இம்பார்ட்டன்ட், லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா. நம்மளோட பெனின்சுலர் இந்தியான்னு சொல்கிறோம்ல கீழே, அது எண்ட் ஆகிறதே வந்து கார்பி ஆங்லாங்ல தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும் பேசிக்கா. இது டேரக்டாக யூபிஎஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. கார்பி ஆங்லாங் ஆல்ரெடி யூனிவர்ஸ்ல வந்திருக்கு, இப்படி கேட்கல, ஜாகிரபிக்கலாக கேட்டிருந்தாங்க பொசிஷன் வச்சு. ஸோ இந்த மாதிரி விஷயம் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 14 டவுரி இஸ் அ கிராஸ் கல்ச்சரல் ஈவல் சே சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த ஆர்டிகல் ரொம்ப டீட்டெயிலாக இருக்கு. ஸோ இல்லைன்னா ஹைப்பர் கேமி மேரேஜஸ் பற்றி பேசியிருக்காங்க. என்னன்னா வந்து இப்போ மேரேஜ் பண்ணுறதுக்கு வந்து ஹையர் கிளாஸ் இருக்கவங்களுக்கு வந்து மேரேஜ் பண்ண நினைக்கிறாங்க பொண்ணு. அப்படி பொண்ணை மேரேஜ் பண்ணும்போது டவுரிஸ் கேட்க டிமாண்ட் பண்ணும்போது அதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு அப்ஜெக்ஷனுமே இல்லாமல் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ப்ராஹிபிஷன் டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் இருந்துமே வந்து ஸ்டில் இது எக்ஸிஸ்டிங்ல இருக்கு. ஸோ இந்த ஈவில் வந்து டெஸ்ட்ராய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் சொல்லியிருக்காங்க ஓகேவா. ஸோ இங்கே நேம்லாம் தாராளமாக யூஸ் பண்ணிட்டு அவங்க மெயின் சொல்லலாம். சஞ்சய் கரோல்ன்றவங்க ஜஸ்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வந்து எழுதலாம் ஓகேவா. அண்ட் என்ன ஹைப்பர் கேமி மேரேஜஸ், இப்போ சோஷியல் ஜிமா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா தாராளமாக பார்த்துங்க. ஹைப்பர் கேமி மேரேஜ் அண்ட் வந்து ஐசாகமி மேரேஜ் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் மேரேஜஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ லைட்டாக தெரிஞ்சுக்கணும் ஓகேவா. அண்ட் தென் வந்து ஜாட் பஞ்சாயத் பேன் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பை மேரிட் உமன். ஸோ நம்ம என்ன ஒரு டிஜிட்டல் கனெக்டிவிட்டிலேயே வந்து ஒரு எவல்யூஷன் நோக்கி போயிட்டு இருக்கோம். இப்போ ஜாட் பஞ்சாயத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உமன்ஸ் வந்து படிப்பை தவிர வந்து மற்ற எந்த விஷயத்துக்குமே வந்து மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது, அதுவும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான், வெளியே ஃபங்க்ஷனுக்கு எதுவுமே மொபைல் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சுந்தமத்தா பட்டி பஞ்சாயத்துன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எத்திக்கல் ஸ்டான்ஸை பேசுறதுக்கோ ஓகேவா. அண்ட் தென் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி லிங்க்டு டு லோவர் பிரெஸ்ட் கேன்சர். ஸோ கேன்சர் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே, டயபிட்டிஸ் இந்த மாதிரி விஷயம் எல்லாத்துக்குமே பேசிக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா வந்து செடன்டரி லைஃப் ஸ்டைலு. ஸோ இப்போ ஹூ ரெக்கமெண்டேஷனே இருக்கு, வீக்லி வந்து அட்லீஸ்ட் 2 hours ஒர்க் அவுட் மாதிரி எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து ஹெல்த்தியாக ஒரு இண்டிவிஜுவலாக இருக்க முடியும்னு சொல்லிட்டு, அப்போ அதுக்கு மூவ் ஆகுறது பார்க்கணும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 15ல NHI, ஸோ நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் வந்து இன்வைட், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அண்ட் தென் செபி செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இது மூணுமே எப்போ ஃபார்ம் பண்ணாங்க, அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்ற ஸ்டாச்சுட்டரி பாடியா எப்படின்றத விட தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. அண்ட் தென் அதிலே வந்து பார்த்தோன்னா கோல்ட் ஹிட்ஸ் ரெக்கார்ட் 1.38 lakh per 10 grams. ஸோ கோல்ட் ரேட் ரொம்ப அதிகமாகிடுச்சு, அது நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. அதுக்கு பக்கத்தில் பாருங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேடுன்னு இருக்கு. ஸோ ஃபியூச்சர்ஸ் ஆர் ஆப்ஷன்ஸ், இது ரெண்டுமே வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்லயோ ட்ரேட்லயோ வந்து எப்படி யூஸ் பண்றாங்கன்றது நமக்கு ரொம்ப தெரிஞ்ச விஷயமா இருக்கணும் ஓகேவா. ஸோ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பேஜ் நம்பர் 16ல ரஷ்யா பிளான்ஸ் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இந்த அந்த மூணா. ஸோ வந்து அடுத்தவங்க எங்க டார்கெட் நேராக வந்து 3க்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து நியூக்ளியர் பிளான் பண்ணி வைக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாருன்னு சைனா கூட சேர்ந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க. அப்போ வந்து இது எந்த அளவு ஃபீஸபிள்ன்றது போக பார்ப்போம். பட் ஆனால் இந்த மாதிரி விஷயம் எல்லாமே வந்து ஒரு டாக்ஸாக இருந்துட்டு இருக்கு ஓகேவா. ஸோ அவ்வளோதான் வேர்ல்ட் நியூஸ் இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து குவிசஸாக ஐகெட் ஐஎஸ் அகாடமி எல்லா சேனலில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணி பாருங்க, பெட்டராக இருக்கும் ஓகேவா. தேங்க்யூ.